வணக்கம். ஆன்மா மலரட்டும், ஒளிரட்டும். உறவுகளுக்கு முக்கியத்துவம் தருவதை விட முதலில் உன் உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடு. ஏனெனில் உன் வாழ்வை தீர்மானிப்பது உறவுகள் அல்ல, உன் உணர்வுகள் தான். ஆமாம், உறவுகளுக்கு முக்கியத்துவம் தருவதை விட உன் உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடு. வாஸ்தவம், உண்மை. இந்த உணர்வுகள் தான் நம்மளை நம்மளுடைய வாழ்வை வாழ்வதற்கு செம்ம வழியை உண்டாக்கக்கூடியது இந்த உணர்வுகள் தான். உணர்வுகள் தான் இறையவும் இறைநிலையவும் சிந்திக்க வைக்கிறது. இந்த உணர்வால் தான் நம்ம பக்குவப்பாடுபட்டு ஒரு மெய்யான நிலையை அடைய வைக்கிறது. உணர்வுகள் இல்லை என்றால் வாழ்க்கை ஓட்டம் இல்லை. உணர்வுகள் முக்கியம். உணர்வற்ற நிலை அது வேற, பிரமையை உண்டாக்கி சித்தப்பிரமையாகின்றன. உணர்வுகளால் வாழ்க்கைக்குரிய ஒரு நெறிய நிலை, நெறிய தொடர். நல் உணர்வுகளோடு வாழும்போது நன்னிலக்கமாகவே வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நல்லதாகவே அமைகிறது. இந்த உணர்வுகள் உணர்ச்சியாக போகும்தான் நாம் சில சிக்கல்களில் மாட்டிக்கொள்கிறோம். உணர்வு என்பது வேற, உணர்ச்சி என்பது வேற. உணர்வு வேண்டும், உணர்ச்சியை தவிர்க்க வேண்டும். உணர்ச்சி வரும்போது சிந்தித்து செயல்பட வேண்டும், விளைவை சிந்திக்க வேண்டும். உணர்ச்சியோடு செய்யும் காரியம் எதுவுமே கனியாவதில்லை, வெற்றியாவதில்லை, அது முட்டிக்கொள்ளும். ஆனால் உணர்வுங்கிறது கண்டிப்பாக அனைவர் மனதிலும், அனைவருடைய ஆன்மாவிலையும் சூழ்ந்து இருக்கக்கூடிய ஒரு சூட்சமமான, உயர்வான ஒரு பிரம்மம். உணர்வுங்கிறது எல்லா ஆன்மாக்களிலும் உண்டு. உணர்வு இல்லாத ஆன்மாக்கள் இல்லை. ஜீவராசிகளுடைய விலங்குகளிலும் அந்த விலங்குகளிடத்திலும் உணர்வுகள் உண்டு. உணர்வு இருக்க போய் தான் பால்